திருவண்ணாமலை மாவட்டம் திமுக பிரமுகர் மீது மக்கள் அதிருப்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் ரவந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்த திமுகவின் மாவட்ட அளவிலான முக்கிய பிரமுகர் ஒருவர் தொடர்ந்து தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது. அதிருப்திக்குள்ளான பகுதிகள்: ராவந்தவாடி சொந்த ஊர், கரிமலைப்பாடி, ஆண்டிப்பட்டி, வணக்கம்பாடி, மேல்பள்ளிப்பட்டு, பக்ரிபாளையம், கட்டமுடிவு, நீப்பத்துறை, இளங்கோணி, மேல் செங்கம். கடந்த தேர்தல் வெற்றி. கடந்த தேர்தலில் இவருக்கு சொந்த ஊரில் வாக்குகள் குறைவாக இருந்தாலும் சுற்றுப்புற கிராமங்களில் கிடைத்த அதிக வாக்குகளே இவரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. குற்றச்சாட்டுகள்: தற்போது அவர் தொடர்ந்து பின்வரும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஊனமுற்றவர்களை அவமானப்படுத்துவது, திமுகவின் அடிப்படை தொண்டர்களாக இருந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களை துளியும் மதிக்காமல் அவமானப்படுத்துவது, சாதாரண மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கூட கொடுக்காமல் மக்கள் மத்தியில் ஏளனப்படுத்துவது. பொதுமக்களின் ஆதங்கம்: மேற்கண்ட நபரின் இத்தகைய செயல்களால் திமுகவிற்கும் திமுகவின் தலைமைக்கும் தொடர்ந்து களங்கம் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் மன வருத்தத்துடன் பேசிக் கொள்கின்றனர். திமுக தலைமை இதன் உண்மைத்தன்மையை விசாரித்து அவர் மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்று பொதுமக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எங்கள் வீட்டுக்காரர் 20 வருஷமாக பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தாரு. நாங்கள் 2 பேருமே ஹேண்டிகேப்பு. இப்போ திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டதுனால காரணமும் எதுவும் சில பேர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் நாங்களும் யாராவது கேட்டு பார்த்தோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆட்சியில் ஆளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை மாற்றிட்டாங்க. அதனால் நிறுத்திட்டாங்க. கட்சி மூலிமா இருந்தாலும் நாங்கள் 2 பேருமே ஹேண்டிகேப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இயன்ற வரையை நாங்கள் உதவி கேட்டோம். உதவி கேட்டதுனால எங்களுக்கு சில உதவி யாரும் கொடுக்குற மாதிரி தெரியவில்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த வேலையை திமுக ஆட்சியில் தான் போட்டாங்க இந்த வேலையை. இப்போ அதே திமுக ஆட்சியிலே எடுத்துட்டாங்க. அந்த திமுக ஆட்சி கார்டு எங்கள் வீட்டுக்காரர் வச்சிட்ருக்காரு. இந்த கார்டை வச்சிட்ருக்காரு. அதனால் இப்போ எங்களால் அந்த வேலை வேணும்னு நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்? 20 வருஷமாக என்னவா வேலை செஞ்சுக்கிறீங்க? பணித்தள பொறுப்பாக 15 வருஷமாக செய்தேன். கூடமாட பிடிசி கூடமாட ஒரு 5 வருஷமாக இருந்தேன். உதவியாக இருந்த இந்த வீட்டு வசதி இப்படி அப்படி குடிநீர் வசதி இருந்தேன். சரி, இப்போ ஏன் உன்னை திடீர்னு நிறுத்திட்டாங்க? திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னு காரணம் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. மாவட்ட கவுன்சிலர் பழைய ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடாது, புது ஆளுங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வரக்கூடாதுன்னுட்டாங்க. யார உன்னை பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏன் உன்னை பஞ்சாயத்து ஆஃபீஸில் வர வேணான்னு சொல்கிறாங்க? பழைய ஆளுங்களாம் இருக்கக்கூடாது, புது ஆளுங்க எங்கள் கட்சி ஆளுங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. எதனால் நிறுத்தினாங்களா? கட்சியின் மூலமாக 20 அட்டை ஒரு நாளைக்கு போட சொன்னாங்க. அது போடாததுனால எங்களை சஸ்பென்ஸாக தூக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வேறு யாருன்னா கேட்டிங்களா? உங்கள் பிடிசிட்டை கேட்டிங்களா? உங்கள் பிடிசிட்டை கேட்டிங்களா? பிடிசி கேட்டது பிடிசி மாவட்ட கவுன்சிலர் வரவேன்னுட்டாருப்பா. உள்ளா பிடிசி வீடியோ பார்த்து இது பண்ணோம். 10 நாளைக்கு இருப்பா பார்க்கலான்னாரு. பிடிசியும் இப்போ போய் பார்த்தா 10 நாள் கழித்து போனது பிடிசியும் மாறுதல் பண்ணிட்டாங்க. எந்த பிடிசி இப்போ வந்துக்கிற பிடிசி நம்மளால போய் கேட்டால் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாருங்க. ஒரு மாவட்ட கவுன்சிலர் 20 அட்டை போட சொன்னாங்க, நாங்கள் மறுத்துட்டோம். அதனால் எங்களை போட மாட்டேன்னு எங்கள் வகுத்தில் அடிச்சிட்டாங்க.